நீங்க இத பகிரலன்னா யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு படம் வந்ததுன்னு. 10 நாள் ஆச்சுன்னா காணாம போயிரும். அவங்களோட உழைப்பு எல்லாம் அழிஞ்சு போயிரும். ஜனநாயகம் படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தது. எல்லா மக்களும் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். அதே சமயத்துல வெளிவந்த நம்ம தமிழ் வரலாற்றை பற்றி, நம்ம தமிழ் இனத்தை பத்தி ஒரு திரைப்படத்தை யாருமே மதிக்கல. சல்லியர்கள். நம்ம ஈழத்தில் நடந்த துயரங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் படம். அந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டுல பல திரையரங்குகள்ல ஓட விடல. அது நம்ம யாருக்காவது தெரியுமா? நம்ம தான் ஜனநாயகனை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோமே. தமிழ்நாட்டுல நல்ல கதைகள் இல்ல, நல்ல இயக்குநர்கள் இல்ல. அதனாலதான் நாங்க கேரளா படங்களை பாக்குறோம். கேரளால ரொம்ப தத்ரூபமா எடுக்கிறாங்க, இயல்பா எடுக்கிறாங்க. கேரளா மூவிஸ் ரொம்ப விரும்பி பாக்குறேன்னு சொல்லக்கூடிய மக்கள் இங்க தமிழ்நாட்டுல அதே மாதிரி ஒரு தமிழ் இயக்குனர், ஒரு தமிழ் நடிகையை வச்சு ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதை பாக்குறதுக்கு ஏன் நம்ம முன்வர மாட்டேங்கிறோம்? அதே அந்த திரைப்படத்துல ஒருவேளை ஒரு மலையாள பெண்ணோ இல்ல ஒரு தெலுங்கு பெண்ணோ கதாநாயகன் நடிச்சிருந்தா உடனே அந்த படத்தை முன் வந்து பார்ப்போம். தடை செய்தா கூட சண்டை போட்டு நம்ம அந்த படத்தை பார்த்திருப்போம். ஆனா தமிழ், ஈழம், இலங்கைன்னு ஒரு படம் எடுக்க வந்தா அந்த படத்தை யாரும் எடுக்க விடுறதில்ல. கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு எடுத்தாலும் அதை யாரும் வெளிவர விடுறதில்ல. அப்படி அந்த படம் திரைக்கு வெளிவந்தாலும் அதை யாரும் பார்க்கறதும் இல்ல, கண்டுக்கிறதும் இல்ல. இதே தமிழ் படங்கள் உலகம் எங்கும் கொண்டாடப்படுது. ஆனா அதுக்கு காரணமும் இந்த ஈழத்தமிழர்கள் தான். ஈழத்தமிழர்கள் வெளி உலகத்துல இல்லன்னா எந்த திரைப்படமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படங்கள் வெளிநாட்டுல ஓடாது. ஆனால் ஈழத்தமிழர்களை பத்தி எந்த படம் எடுத்தாலும் அது தமிழ்நாட்டுல ஓடுறது இல்லை. காசு, பேரு, பணம், புகழ் இதெல்லாம் வேணும்னா அதுக்கு ஈழத்தமிழரோட உதவி நமக்கு உலகம் எங்கும் தேவைப்படுது. அதே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது ஒரு திரைப்படமா கூட நமக்கு தமிழ்நாட்டுல காட்டுவதற்கான உரிமையும் இல்லை, அதுக்கான எண்ணமும் மக்களுக்கு யாரும் இல்லை. தமிழ்நாட்டுல இது போல பல இயக்குனர்கள் புதிய புதிய கதைகளை கொண்டு, நிறைய திறமைகளை கொண்டு நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டுறோம் முன்னுக்கு வராங்க. ஆனா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி அதை ஒருபோதும் விடுறதில்லை. இந்த சல்லியர்கள் திரைப்படத்தை பிரபல திரையரங்கள் ஒண்ணுத்துல கூட அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. வெறும் ஓடிடி தளத்துல தான் அந்த படம் ஓடிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்துல எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு தங்களோட உழைப்பை போட்டு இந்த படத்தை நடிச்சு கொடுத்துருக்காங்க. தமிழ் மக்கள் ஆகிய நாம தான் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதனால தயவு செய்து திரைப்படத்தை பாருங்க. முக்கியமா இது எல்லாருக்கும் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. இப்படி ஒரு திரைப்படம் வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. காசு கொடுத்துதான் நம்ம ஒருத்தர் உதவணும்னு இல்ல, நம்மளோட சின்ன பகிர்தல் இன்னொருத்தரோட வாழ்க்கைக்கு ஒளிவிளக்கு ஏற்றி வைக்கும்.